சர்க்குரு அப்பா சரணம். கணக்கன்பட்டியில சர்க்குரு அப்பா தேக வடிவில் இருக்கிறப்போவே நிறைய சித்தர் பெருமக்கள் அங்க பக்கத்துல இருக்கிற இடங்கள்ல இருந்திருக்காங்க. சர்க்குரு அப்பாவை கணக்கன்பட்டியில பார்க்க வர பக்தர்கள் சில சமயங்கள்ல அங்க பக்கத்துல இருக்கிற அந்த சித்தர் பெருமக்கள் எல்லாம் பார்க்க போவாங்களாம். இந்த மாதிரி ஒரு தடவை கணக்கன்பட்டியில நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதுல 2 பேர் மட்டும் சர்க்குரு அப்பாவை தவிர வேற எங்கேயும் போய் மற்ற சித்தர் பெருமக்கள் எல்லாம் பாக்குறதுக்கு போக மாட்டாங்களாம். அவங்க இங்க சர்க்குரு அப்பா கிட்டேயே இருந்திருக்காங்க. அப்போ அதே நேரத்துல அங்க வந்திருந்த ஒரு சில பக்தர்கள் வேற ஒரு சித்தரை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. அங்க இருந்த அந்த சித்தர் உடனே என்னுடைய அண்ணன் வீட்டு பிள்ளைங்க வந்திருக்காங்க, அதாவது சர்க்குரு அப்பாவை அவங்களுடைய அண்ணன்னு சொல்லுவாங்களாம். அந்த சித்தர் அதே மாதிரி என்னுடைய அண்ணனோட பிள்ளைங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சமைச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்ல அன்பா கவனிச்சு அனுப்பி வச்சிருக்காங்க. உடனே அங்கிருந்து வந்த அவங்க எல்லாரும் அங்க ஏற்கனவே கணக்கன்பட்டியில சர்க்குரு அப்பா கூட 2 பேர் இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க கிட்ட இந்த மாதிரி அந்த சித்தரை பார்க்க போனோம். அவங்க நம்ம கணக்கன்பட்டி பகவான அண்ணன்னு சொல்லி அவ்வளோ அன்பா வரவேற்று எங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்பினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க சர்க்குரு அப்பா கூட இருந்த அந்த 2 பக்தரும் பசியோட இருந்திருக்காங்க. அப்போ 2 சாப்பாடை சர்க்குரு அப்பா கொடுத்து நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க சாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இன்னொரு சித்தரை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சர்க்குரு அப்பா சாப்பாடு எதுவும் கொடுக்கல. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, இவங்கெல்லாம் அங்கே போயிருக்காங்க, அங்கே நல்லா சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால எந்த சாப்பாடும் கொடுக்கல. இப்போ இந்த விஷயத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, சர்க்குரு அப்பா பிள்ளைங்க அப்படின்னு சொல்றதுனாலதான் அந்த சித்தர் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து அவ்வளோ அன்பா கவனிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா இங்க சர்க்குரு அப்பாவை மட்டுமே நம்பி இருந்த அந்த 2 பேருக்கும் சர்க்குரு அப்பா கையாலேயே சாப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம அப்பாவே நமக்கு எல்லாத்தையும் கவனிச்சு தரக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய ஒருத்தரா இருக்கும் பொழுது நாம ஏன் இன்னொரு இடத்துக்கு தேடி தேடி ஓடணும்? ஒரே தெய்வமா சர்க்குரு அப்பாவை மட்டும் நம்பி இருந்தாலே போதும் அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சியின் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சர்க்குரு அப்பா கிட்ட ஒரு பக்தர் முதன் முறையா வந்திருக்காங்க. அவங்களுக்கு சர்க்குரு அப்பாவை பத்தி எதுவுமே தெரியாது. இப்போ நமக்கெல்லாம் தெரியுது இல்லையா, அவர் மகா பெரிய சர்க்குரு, அவர் பரம்பொருள், அவர் மிகப்பெரிய தெய்வம், மகா சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம், வல்லமையான தெய்வம். இதெல்லாம் அப்போ ஆரம்ப காலங்கள்ல வந்தவங்களுக்கு எதுவுமே தெரியாத ஒரு நேரத்துல தான் அவர்கிட்ட வந்திருக்காரு. அவரு ஏதோ ஒரு சாமின்னு சொல்றாங்க, கணக்கன்பட்டின்னு சொல்றாங்க, சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிதான் அவர் வந்திருக்கிறாரு. அந்த பக்தர் ரொம்ப பெரிய கஷ்டத்துல இருந்தப்பதான் சர்க்குரு அப்பாவை தேடி வந்திருக்காங்க. சொத்து, சொந்தம், பந்தம் இந்த மாதிரி எல்லாமே இருந்தும் ஒரு அனாதையான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுதான் சர்க்குரு அப்பாவை தேடி வந்திருக்காங்க. அவருடைய நண்பர் உங்களுடைய கஷ்டத்துக்கு நீங்க பழனிக்கு பக்கத்துல கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த பக்தர் சொல்லியிருக்காங்க, இல்லைங்க சாமி எனக்கு தெரியாது, நான் பழனிக்கு பாத யாத்திரை போயிருக்கேன், ஆனா கணக்கன்பட்டின்ற இடம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அங்க போங்க, அங்க ஒரு மகா பெரிய சித்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க. நைட்டு 11 மணிக்கு அவர்கிட்ட அதை சொல்லியிருக்காரு. அப்போ நைட் 2 மணிக்கு உடனே அவர் கிளம்பி கணக்கன்பட்டிக்கு வந்துட்டாரு. அவர் இப்போ வரைக்கும் தான் வாழ்க்கையில பண்ண ஒரு மிகப்பெரிய நல்ல காரியம் அப்படின்னா கணக்கன்பட்டிக்கு உடனே கிளம்பி வந்ததுதான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். அவர் வந்த அன்னைக்கு 3 நாள் தங்குற பாக்கியத்தை சர்க்குரு அப்பா அவருக்கு கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் எப்பவும் போல விரட்டுற மாதிரி விரட்டி இருக்காரு. அப்படி அங்கிருந்து கிளம்பின அந்த பக்தரால ஒரு நாள் கூட வேற எங்கேயுமே நிக்க முடியல. இவருடைய ஞாபகமாகவே இருந்திருக்கு. உடனே தன்னுடைய நண்பர்கிட்ட ஒரு 100 ரூபாய் கடனா வாங்கி அங்க இருந்து கிளம்பி கணக்கன்பட்டிக்கு அவரை தேடி போகணும் அப்படின்ற ஒரு வேகம் மட்டும்தான் அவருக்கு அதிகமா இருந்திருக்கு. அதனால உடனே பஸ் ஏறி கிளம்பி வந்திருக்கிறாரு. வந்தது சாப்பாடு இதெல்லாம் போக பேலன்ஸ் அவர் கையில 1 ரூபாய் மட்டும் இருந்திருக்கு. அந்த நேரத்துல அவர் கோம்பப்பட்டியில இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் மட்டும் அவருக்கு கிடைச்சிருக்கு. அப்போ கணக்கன்பட்டி எல்லையில அவர் நிக்கையில அவர் சொன்னது, கையில இருக்கிற இந்த 1 ரூபாவை பார்த்துட்டு, சாமி உன்னை நம்பி நான் வர்றேன், என் கையில இருக்கிறது இந்த ஒரே 1 ரூபாய் மட்டும்தான், இதை தவிர என்கிட்ட எதுவுமே இல்லை, உன்னை நம்பிதான் நான் வரேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள அவர் சொல்லிட்டு தான் சர்க்குரு அப்பாவை தேடி வேகமா கோம்பப்பட்டிக்கு போயிருக்காரு.
இப்படி வெறும் ₹1 கையில வச்சுக்கிட்டு அவரை நம்பி வந்த அந்த பக்தர் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா சர்க்குரு அப்பாக்குரிய வேலைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப மன நிறைவான ஒரு இடத்துல இப்போ அவர் நல்ல வசதியோட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த அனுபவத்தை அவர் ரொம்ப மகிழ்ச்சியா என்கிட்ட சொன்னாரு. நான் நல்லவனா கெட்டவனா, நான் எப்படி, எதுவுமே எனக்கு தெரியல, என்னை பத்தி கூட எனக்கு தெரியல. ஆனா உன்னை முழுசா நம்பணுன்றத மட்டும் என் மனசு திரும்ப திரும்ப சொல்லுது. அதனால உன்னை நம்பி மட்டும் நான் வரேன். எனக்கு வேற எதுவுமே வேணாம். எனக்கு உன் பக்கத்திலே இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடு. உன்னையவே நினைச்சுக்கிட்டு வாழ்ற ஒரு வாழ்க்கையை கொடு அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய வேண்டுதலா இருந்திருக்கு. அவர் இப்போ என்கிட்ட சொல்றப்ப என்ன சொன்னார்னா, எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்கு, எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நான் புலம்பினதையோ இல்ல மனதளவில் நான் வருத்தப்பட்டதையோ நினைச்சுதான் அந்த தெய்வமே கருணையோட என்ன அங்க வரவழைச்சது. ஆனா அது எனக்கு அப்போ புரியல. நான் தான் ஏதோ அவரை தேடி போறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டேன். ஆனா இப்போ நினைச்சு பார்க்கல, அந்த தெய்வம் பெரும் கருணையோட என்னை வரவழைச்சு தன் கூடவே என்னை வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அவர் சொன்னார், அதுல இருந்து யாரு சர்க்குரு அப்பாவை தேடி வந்தாலும் நீங்க தேடி வரல சாமி, அவர் தான் உங்களை வரவழைச்சிருக்கிறாரு அப்படிங்கிற வார்த்தைய இங்க என்கிட்ட பேசுற ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் சொல்றேன் சாமி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் சொல்ற வார்த்தை தான் நிஜம். அந்த பெரும் கருணையான தெய்வம் நம்மளுடைய கஷ்டத்தை பார்த்து யாருமே இல்லைன்னு கலங்காதடா சாமி, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளை கணக்கன்பட்டிக்கு வரவழைச்சது தான் நிதர்சனமான உண்மை. இப்படி நம்மளோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கிறப்போ சர்க்குரு அப்பா நம்மளை கணக்கன்பட்டிக்கோ மதுரை ஞான சபைக்கோ வரவழைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? ரொம்ப எளிதா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமா நம்ம நம்பலாம். ஏன்னா அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளை அவர் தானே வரவழைச்சு தம் பக்கத்திலேயே வச்சுக்கிறாரு. இல்லைன்னா அவங்களால வர முடியல அப்படின்னு சொன்னா சர்க்குரு அப்பா போய் அவங்க பக்கத்துல நின்னுக்கிறாரு. தன்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற குழந்தைங்கள ஒரு வினாடி கூட கலங்க விடாம அவ்வளோ கவனமா பாத்துக்கிறாரு. இதுக்கு மேலே நமக்கு இந்த உலகத்துல என்ன வேணும்? இந்த உலகத்தையே படைச்சு காத்து ரட்சிக்கிற ஒரு தெய்வம் தன்னுடைய பிள்ளைகளா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறத விட மிகப்பெரிய செல்வம் வேறு என்ன இருக்கு? இந்த விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சர்க்குரு அப்பாவோட கருணையால நம்ம தொடர்ந்து பல விஷயங்களை தெரிஞ்சுப்போம். சர்க்குரு அப்பாவோடவே நம்மளுடைய பயணத்தை தொடர்வோம். சர்க்குருவே சரணம்.